நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ, நம்ம செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு நமக்கே இப்படி வாந்தி வாந்தியா வருது. இப்பதான் புரியுது ஷமீர் ஏன் ஓடினாருன்னு. ஐயோ ரியா, அம்மாக்கு வாந்தி வாந்தியா வருதுடா. ஏம்மா வாந்தி வந்தது? எல்லாம் உன் அப்பாவால தான். உன் அப்பாவுக்கு பிடிக்குமே தான் பிரியாணி செஞ்சேன். அந்த பிரியாணி சாப்பிட்டு தான் இப்ப எனக்கு வாந்தி வருது. பிரியாணியா? பாப்பாக்கு பிரியாணி? ஐயோ நீ வேற ரியா, நானே பிரியாணி சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்புறம் அதை சாப்பிட்டு நீயும் வாந்தி எடுக்கவா? வேணாம்ல, அப்ப சும்மா இரு. ஐயோ வாந்தி வர மாதிரியே இருக்கே. ஐயோ என்ன பண்ணாலும் வாந்தி நிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ண போறனோ தெரியல. ஐசுக்கு வாந்தி இருக்குது. அப்ப இந்த நண்டு பைபிள் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஐசுக்கு என்ன வாந்தி வருதுண்டா? எங்களை யாரையாவது கூப்பிடணுமா இல்லையா? இப்படி ஒத்தையில நின்று வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மாச்சி, எனக்கு வாந்தி வர்றதுக்கு உங்களை எல்லாம் எதுக்கு கூப்பிடணும்? நான் தானே வாந்தி எடுக்கணும். ஐயோ என்ன ஐசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? நீ வாந்தி எடுத்தா உன்னை பார்க்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அம்மாச்சி, இப்ப கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரி சரி, அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கா. சரி இந்த விஷயத்தை உன் புரிச்சுக்கிட்டு சொன்னியா? ஐயோ அவர்கிட்டயா? அவர்கிட்ட சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவருக்கு என்ன கிண்டல் பண்றதுக்கு வேற விஷயமே வேண்டாம். இதை சொல்லியே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்ன ஆயிடுச்சுக்க நீ? இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது புரிச்சமார்கள் கொஞ்சம் கிண்டல் பண்றதும் கொஞ்சிறதும் எல்லாம் சகஜம் தானே. அதுக்குன்னு புரிச்சுக்கிட்டு சொல்லாமையாவே இருக்க முடியும்? அதுலயும் உன் புரிச்சம் தான் டாக்டர். அப்ப இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? சொல்லலனால அவர் கண்டுபிடிச்சிருவாருல்ல. அது என்னமோ நீங்க சொல்றது உண்மைதான் மாச்சி. வர்ற பேஷண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற டெக்னிக்கெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால என் முகத்தை பார்த்தே எனக்கு என்னன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அவரே கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிக்கட்டும். நானே சொன்னா எனக்கு தான் வெக்கக்கேடு. அது என்ன ஆயிடுச்சு நீ புருஷன் கிட்ட போய் வெக்கப்பட்டுக்கிட்டு? சரி ஏதோ நீ அவரே முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறியோ என்னவோ. சரி இருந்துட்டு போட்டும், அவரே கண்டுபிடிச்சிருவாரு பாத்துக்க. ஆசையா? இதுல என்ன ஆசை? அவர் கண்டுபிடிச்சு என்ன கிண்டல் பண்ணா எனக்கு அசிங்கமா தான் இருக்கும். சரி ஆச்சுக்கண்ணே, உன் புருஷன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லணும் சரியா? ஐயோ வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லணுமா? இவருக்கு தெரிஞ்சாலே எனக்கு அசிங்கமா போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி என் மானம் போறதுக்கா? அம்மாச்சி என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுல எல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அது என்ன ஆயிடுச்சுக்கண்ணே, நீ வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம எப்படி? உனக்கு தான் இத பத்தி எதுவும் தெரியாதுல்ல. அப்ப வீட்ல உள்ளவங்க கிட்ட சொன்னாதானே என்ன பண்ணனும் ஏதுன்னு அவங்க சொல்லி தருவாங்க. ஆமா சொல்லி தருவாங்க தான். அது என் அத்தையே எனக்கு சொல்லி தந்தாங்க அம்மாச்சி. ஆனா சொல்லி தரும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்புறமா புரியாத மாதிரியும் இருக்கு. அட அதுக்கு தான் ஐச்சுக்கன்னு சொல்றேன். யார்கிட்ட சொல்லலண்டாலும் அமுதா கிட்டனாவது சொல்லணும். அப்பதான் உன் கூடயே இருந்து என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ண வைப்பா. அப்ப உனக்கு நல்லா புரிஞ்சுக்கிடும். ஆமா அமுதாக்காக்கு எல்லாமே தெரியும் தான். சரி அது அப்புறமா பாத்துக்கலாம் அம்மாச்சி. ஆனா இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சரி ஐச்சுக்கன்னு ஒருவேளை முதல்ல அவ புருஷன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா போல இருக்கு. சரி அது எல்லா பொண்ணுகளுக்கும் இருக்கிற ஆசை தானே. சரி அவ முதல்ல அவ புருஷன்கிட்டயே சொல்லட்டும். அதுக்கப்புறமா அவங்களே பார்த்து மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரி ஐச்சுக்கன்னு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயே பார்த்து சொல்லிக்க. சரி அம்மாச்சி. அப்புறம் ரொம்ப வாந்தி எடுத்ததுல ஒரு மாதிரி மயக்கமா வருது. நான் கொஞ்சம் போய் உள்ள படுத்துக்கிறேன். சரி ஐச்சுக்கன்னு, இப்ப அப்படிதான் இருக்கு. நீ போய் படுத்துக்கு போ. ஏட்டி நண்டு குட்டி, உன் அம்மா வயித்துல குட்டி பாப்பா இருக்கு. அதனாலதான் உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அதனால உன் அம்மாவை தொல்லை பண்ண கூடாது சரியா? சிம்ம பாட்டி குட்டி பாப்பா இல்ல, குட்டி தம்பி. சரி சரி குட்டி தம்பி. ஆமா உனக்கு ஒரு குட்டி தம்பி தான் வரணும். சரி அம்மா வயித்துக்குள்ள குட்டி தம்பி இருக்கு. அதனால அம்மாவை தொல்லை பண்ணாம சமத்தா இருந்துக்கிடணும் சரியா? சரி சிம்ம பாட்டி. அன்பு அன்புன்னு ஒரு மானஸ்தன் இருந்தான். அவன் இன்னும் இருக்கானா? இங்கதான் இருக்கேன். நீ இங்கதான் இருக்க. ஆனா உன் மனசு என்னமோ சைலஜா கிட்ட இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு.
டேய் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா அப்புறம் என்ன இதுக்குடா பணத்தை கொடுக்க போனவ அவளை பார்க்காமயே திரும்பி வந்த? அதுதான் எனக்கு மனசிலாவாத்தது. இனி பெட் எல்லாம் வேண்டாம், ஞானே வந்து பைசா தரேன்னு அவன் தான் சொன்னான். அவன் പറഞ്ഞதை நம்பி நான் அவனுக்கு லொகேஷன் வேற அனுப்பி வச்சேன். ஆனா அவன் ஏன் வரலன்னு தெரியல. அட இன்னுமா சைலுமா உனக்கு தெரியல? அவனே ஒரு ஃப்ராடு. அவன் உனக்கு பணத்தை தரேன்னு ஏமாத்திட்டான், அவ்வளவுதான். டேய் ஏமாத்தணும்னுலாம் நினைக்கலடா. ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நான் பணத்தை கொடுக்கறதுக்கு போயிருந்திருப்பனா? போன சரி, அப்ப ஏன்டா பணத்தை கொடுக்காம வந்த? என்ன பணத்தை கொடுத்துட்டா அதோட நம்பரை டெலீட் பண்ணிடணும், அவளும் உன் நம்பரை டெலீட் பண்ணிடுவா. ஆனா பணத்தை கொடுக்காம இருந்தா அவ திரும்பி ஃபோன் பண்ணுவா, அதுக்காக தானே. இனி போன்ல உள்ள களியொன்னும் வேண்டாம். எனக்கு என் பைசா கிட்டியிலங்களும் குழப்பம் இல்ல. நான் அவன் நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். ஐயோ சைலுமா, அவசரப்பட்டு டெலீட் பண்ணிடாத. 1750 ரூபா சும்மா வருமா? எடி ஒன்னும் மிண்டாது இருக்கடி. 1750 ரூபா சும்மா வருமா சும்மா வருமான்னு சொல்லிதான் இப்ப இங்க வந்து நிக்குது. അങ്ങനെ ஒரு 1750 ரூபாய் எனக்கு வேண்டாம். இப்பவே நான் இந்த நம்பரை டெலீட் பண்ண போறேன். ஐயோ நம்பரை டெலீட் பண்றேன்னு சொல்றா. 1750 ரூபாய் சும்மா வருமா? 1750 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்கிட்டீங்களாம், எல்லாம் போச்சு. சொல்லுடா, அவளை பார்த்துட்டு எதுக்குடா அவகிட்ட பணத்தை கொடுக்காம வந்த? அது என்னமோ தெரியல, அவகிட்ட தப்பா வேற பேசிட்டேன். அவளை பார்த்ததும் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரில, அதனால தான் வந்துட்டேன். அதான்டா ஏன் ஃபேஸ் பண்ண முடியலன்னு கேட்குறேன். அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன? டேய் ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறது உண்மைதான். இப்போ என்ன, அவளை பார்த்து அவள் பணத்தை கொடுக்கணும், அவ்வளோதானே? நாளைக்கே போய் பார்த்து அவள் பணத்தை கொடுக்குறேன். ஹலோ, நான் அன்பு பேசுறேன். ஹலோ மிஸ்டர், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு പറഞ്ഞിരിക്കல. எதுக்கு தேவையில்லாம என்ன வர சொல்லிட்டு நீங்க ஏன் வரல? ஐயோ எங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் வராம எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்தேன். ஆனால் உங்களுக்கு எப்படி நம்பர் மாறிடுச்சோ அந்த மாதிரி எனக்கு லொக்கேஷன் மாறிடுச்சு. சரி, லொகேஷன் மாறி போய் அப்புறம் 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வரல? அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் போயிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா உங்க பணத்தை நான் கொடுத்துட்றேன். நாளைக்கோ? நாளைக்கு எங்கிலும் கரெக்ட் ஆயிட்டு வருவோ? அதோ நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி எஸ்கேப் ஆயிருவீங்களா? இல்ல நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சொன்ன அதே லொகேஷன்ல பணத்தை கொடுக்க என் ஃப்ரெண்டு வருவான். ஃப்ரெண்டா? டேய் ஃப்ரெண்டா? சரி, ஆறு வந்தாலும் குழப்பமில்ல, எனக்கு என்கிட்ட பைசா கிட்டியா மதி. அப்புறம் உங்க ஃப்ரெண்டோட பேர் എന്താ? ஃப்ரெண்டோட பேரு செல்வா. சரி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில 10 மணிக்கு அதே லொகேஷன்ல நான் இருப்பேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புங்க. ஓகே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அதே லொகேஷன்ல என் ஃப்ரெண்டும் இருப்பான். அடே அன்பு, உன் ஃப்ரெண்டு செல்வா. அடே அன்பு செல்வா, ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்ட. சாரா இன்னும் என்ன சோகமா இருக்க? அதான் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போறோம்ல. ஐயோ, வீட்டுக்கு போறத நினைச்சாதான் ஷாலினி பயமா இருக்கு. என் அண்ணன் என்ன சொல்லுவானோ தெரியல. அதான் அண்ணன் நேத்தே போன்ல சரி பரவாயில்ல இந்த ஒரு தடவை இருந்துட்டு வான்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீ தைரியமா வீட்டுக்கு போ. ஐயோ இல்ல ஷாலினி, இன்னி வரைக்கும் நான் என் அண்ணன் கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ணதில்ல. எது பண்றதா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். எங்க போனாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இதுதான் முதல் தடவை அவன்கிட்ட சொல்லாம நான் வந்தது. இந்த வருஷத்தோட காலேஜ் முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் இந்த மாதிரி ஒன்னா இருக்க முடியுமா? அதனால தானே அனிதாவோட கல்யாணத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். உன் அண்ணன் கிட்ட சொன்னா எப்படியும் தங்குற மாதிரி அனுப்ப மாட்டாருன்னு நீ தான் சொன்ன. அதனாலதான் சரி சொல்லாம நம்ம வந்து ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா போய் கூட சொல்லி திட்டு வாங்கிக்கலாம். இதுல என்ன இருக்கு? ஆனா இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்மளால இருக்க முடியுமா? எல்லாரும் ஒன்னா நல்லா ஜாலியா இருந்ததெல்லாம் சரிதான். ஆனா இப்ப வீட்டுக்கு போய் நான் மட்டும் தானே தனியா திட்டு வாங்கணும். பரவாயில்லடி, திட்டு வாங்கினா என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த திட்டு கூட வாங்க மாட்டியா? அண்ணன் கிட்ட திட்டு வாங்குறது எனக்கு பெருசு இல்ல. எப்பவுமே அவன் என்ன திட்டிட்டு தான் இருப்பான். அவன் திட்டினா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன பயம்னா அவன் கிட்ட சொல்லாம நான் வந்ததுனால எங்க என் கூட பேசாம போயிடுவானோன்னு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பேசாம இருக்க மாட்டாரு. பேசாம இருக்கிறவரா இருந்தா நேற்று உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரா? ஃபோன் பண்ணி நல்லா தானே பேசினாரு. அப்படி பேசாம எல்லாம் இருக்க மாட்டாரு. போனதும் ஒரு 2 திட்டுவாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சரியாயிடுவாருடி. சரிடி, சரி நான் போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு சொல்றேன்.
சரி சாரா, அப்புறம் உன்னை கூப்பிட உன் அண்ணன் இன்னும் வரல? இல்ல, அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சக்தி அண்ணனை தான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. சக்தி அண்ணன் இப்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சாரா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுலம்மா, போலாமா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு சக்தி அண்ணன், போலாம். சரி வா போலாம். சக்தி அண்ணன், அண்ணன் என் மேல கோவமா இருக்க அண்ணன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. வீட்டுக்கு போனா என்னை எப்படி திட்ட போதோ தெரியல. அப்படியெல்லாம் இல்லம்மா, அவனுக்கு கோவம்லாம் எதுவும் இல்ல. அவன் நல்லா தான் பேசினான், எதுவும் சொல்ல மாட்டான். வா போலாம். இல்ல சக்தி அண்ணன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்ன வரைக்கும் அண்ணன் கிட்ட சொல்லாம நான் எங்கேயுமே போனதில்ல. ஆனா இந்த தடவை தான் அவன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவனுக்கு நிச்சயமா என் மேல கோவம் இருக்கும். இப்ப போனதும் என்ன பயங்கரமா திட்டுவான். எனக்கு பயமா இருக்கு சக்தி அண்ணன். பயப்படாத சாரா, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அதான் நான் இருக்கேன்ல கூட, நான் பாத்துக்கிறேன். வா. சரிண்ணே. அண்ணன் என்ன ஏதாவது திட்டினா நீங்க தானே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ்ண்ணே. சப்போர்ட் எல்லாம் பண்றேன். ஆனா நீ பண்ணது தப்பு தான் சாரா. அவன்கிட்ட சொல்லாம நீ வந்திருக்க கூடாது. அண்ணே. ஆமா, கல்யாண வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து இருக்கணும்னு நீ நினைச்சது தப்பு இல்ல. அது நீ அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். சொல்லாம வந்தது தப்பு. அவன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் உன்னை திட்டி இருந்திருப்பேன். இப்ப கூட நான் உன்னை திட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படியா உன்னை திட்ட போறான், அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். என்ன சக்தி அண்ணா, நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்ப அவன் என்ன சொல்ல போறான்னு நினைச்சு எனக்கு இப்பவே பயமா இருக்கு. கண்டிப்பா பயங்கரமா திட்டுவான். சரி, அவன் என்ன திட்டினாலும் நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரிண்ணே. சரி ஷாலினி, நான் போயிட்டு வரேன். சரி சாரா, பாய். அண்ணா. ஐஷு, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சக்தி அண்ணா பாருங்க அண்ணா, அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்குது. இரு, நான் பேசுறேன். டேய் மச்சான், சாராவை கூட்டிட்டு வந்துட்டேன்டா. சரிடா, சரிவா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அண்ணா என்னண்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க? சக்தி, போலாம் நட. டேய், சாரா பேசிட்டே இருக்கா, அவட்ட பேசுறா. நான் எதுக்குடா பேசணும்? இப்படி ஒரு அண்ணன் இல்லைன்னு தானடா அவ இஷ்டத்துக்கு அவ இருக்கா. அப்புறம் என்ன, நட போலாம். ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் போன்லயே சொன்னேன்ல, தெரியாம பண்ணிட்டேனே. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். உன்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டேன்னு. என் கூட பேசுனே. டே ஷமீர், அவ ஏதோ தெரியாம போயிட்டாடா. அதுக்கேண்டா இப்படி பேசாம இருக்க? நீ அவளை திட்டினா கூட அவ தாங்கிப்பா. பேசாம இருந்தா அவ தாங்க மாட்டான்னு தெரியும்ல. பேசுறா. மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்ல போனா உங்க கூட சேர்த்து தான் நான் பேசாம இருந்திருக்கணும். டேய் மச்சான், விடுறா. சரி, ஏதோ தெரியாம சொல்லாம போயிட்டா. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றால, பேசுறா. டேய், நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? அவ சொல்லாம போனதுக்கு நீயும் சேர்ந்து தான் அவளை திட்டி இருக்கணும். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. டேய், இப்ப திட்டி என்னடா பண்றது? அவதான் ஏதோ தெரியாம சொல்லாம போயிட்டேன்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொல்லாம எங்கேயாவது போயிருக்காளா? வீட்டை விட்டு வெளியே போனனாலே உங்ககிட்ட கேட்டுட்டு தானடா போவா. நானும் அதை தாண்டா கேட்கறேன். நான் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போனாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் போவா. ஆனா இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லாம ராத்திரி தங்குற மாதிரி கல்யாண வீட்டுக்கு போயிருக்கானா அப்ப என்ன அர்த்தம்? அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டான், இனி நம்ம இஷ்டம் தான். இனி எதையும் அவன்கிட்ட கேட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டா, அப்படித்தானே? அண்ணா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால தான் போனேன். வந்ததும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். சரி, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு என்ன நீ எவ்வளவு வேணா திட்டிக்க. ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதடா அண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வேணுங்க, பாவங்க. அவ பண்ணது தப்புன்னு அவளே புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் அவளை திட்டி என்னங்க பண்ண போறீங்க? சாராவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாம எதையாவது பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுறாங்களே, சொன்ன நீங்க திட்டுவீங்க, போயிட்டு வந்து சொல்லலான்னு போயிருப்பா. அதுக்கு போய் இவ்வளவு தூரம் அவளை திட்டி கஷ்டப்படுத்தாதீங்க. பேசுங்க, பாவம். சக்தி அண்ணா, என்னன்னா அண்ணன் பேசவே மாட்டேங்கிறான். இரு, சின்ன விஷயம்னாலே ஓவரா கோவப்படுவான். நீ பண்ணது கொஞ்சம் பெரிய விஷயம்தான். இரு, அவன் கோவம் கொஞ்சம் குறையட்டும், அப்பதான் பேசுவான். டேய் மச்சான், போதும்டா. அவ சொல்லாம போனதுக்கு எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. அங்க மண்டபத்திலே வச்சு நானும் அவளை திட்டினேன். நிஜமா திட்டினியாடா? ஐயோ ஆமாண்டா, திட்டினேன்னா உன்ன மாதிரி என்ன அப்படியே கோவப்பட்டு கத்துவாங்களா? பொறுமையா அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி புரிய வச்சேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் அவன் மேல கோவப்படாம பேசுறா. ஆமாண்டா அண்ணா, நான் பண்ணது தப்புன்னு நானே சொல்றேன்ல. நீ எனக்கு என்ன வேணா பனிஷ்மென்ட் கொடு, ஆனா பேசாம மட்டும் இருக்காதடா அண்ணா. சரி, பேசுறேன். ஆனா பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பேன். டேய், நீ என்ன வேணா பனிஷ்மென்ட் கொடு, நான் தாங்கிப்பேன். ஆனா பேசாம இருக்கிறது தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ பேசினாலே போதும். சரிடி குட்டிச்சி, அதான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல. தேங்க்ஸ் டா அண்ணா. நீ பேசாம இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ என்கிட்ட சொல்லாம போனப்ப எனக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரியா? அப்படியே மண்டையிலே நங்கு நங்குன்னு 2 கொட்டு வச்சிருந்துருக்கணும் உனக்கெல்லாம்.
இப்படி சொல்லாம ராத்திரி தங்குற மாதிரி போற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் முடிய போதுன்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால தான் போனேன். உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான், சாரிடா. சாரி எல்லாம் சொன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்காம இருப்பேன்னு நினைக்காத. பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். என்ன வேணா கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் சரிடா அண்ணா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஏ குட்டச்சி, உன் மேல இருக்கிற பாசத்துல தாண்டி இவ்வளவு கோவப்படுறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியாதடா அண்ணா. நானும் எதுனாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்றனாலயே உன்கிட்ட சொல்லுவேன்லடா. ஆனா இந்த தடவை தெரியாம பண்ணிட்டேன்டா. ஏ சாரா, அவனாலையும் ஒன்றும் உன் கூட பேசாமலாம் இருக்க முடியாது. ஆனால் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பேசாமல் இருந்தான். இல்லைன்னா அவன் என்ன உன் கூட பேசாமல் இருப்பானா? எனக்கு தெரியுமா, என் அண்ணன் என் கூட பேசாம இருக்காது. அந்த தைரியத்துல தான் சொல்லாம போனியா? டேய், அதான் சாரி நிறைய தடவை சொல்லிட்டேன்ல, பாருமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்லாமல் போனதுல அந்த அளவுக்கு டென்ஷன் ஆனா, அதனால தான் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயம் தானே? ஏன் அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுலயும் எனக்கு ஒரு அண்ணன் இல்ல, 2 அண்ணனுங்க இருக்காங்க. அப்புறம் எனக்கு என்ன கவலை? பாத்தியாட சக்தி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஐஸ் வைக்கிறா பாரு. விட்ரா மச்சான், தங்கச்சி தானே. உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.